விசிக தலைவர் திருமாவளவன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தங்க மோதிரம் திட்டத்தை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். அதே போல மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் எனவும் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். சட்டப்பேரவைக்கான மரபையும் முதலமைச்சருக்கான மாண்பையும் பேணி பாதுகாத்திட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்பந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட நிலைப்பாடு அதிர்ச்சி அளிப்பதாக திருமாவளவன் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த ஆட்சியில் சென்னை மாநகராட்சியில் ஓரிரு மண்டலங்களில் மொத்தமாக அத்தகைய முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போது அதனை எதிர்த்து விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் போராடியதாக திருமாவளவன் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். பின்னர் அந்த நடவடிக்கை கைவிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் இந்த நடவடிக்கையை விரிவுபடுத்துவது நேர்புடையது அல்ல எனவும் நமது உயிரை பணைய வைத்து இந்த பணியில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களின் நலன்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கையை உடனே தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என விசிக சார்பாக வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக திருமாவளவன் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பதாகவும் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையிலான இந்த திட்டத்துக்காக ஒவ்வொரு ஆண்டும் 755 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவிப்பதை சுட்டிக்காட்டிய திருமாவளவன், தமிழ்நாட்டில் தற்போது 56% குழந்தை பிறப்புகள் அரசு மருத்துவமனையில் நடக்கின்றன எனவும் எஞ்சிய 44% தனியார் மருத்துவமனையில் நடக்கின்றன எனவும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். தனியார் மருத்துவமனைகளில் சாதாரண பிரசவத்துக்கு கூட ரூபாய் 50,000 முதல் 1 லட்சம் வரையில் வசூலிப்பதாகவும் சிசேரியன் என்னும் அறுவை சிகிச்சை மூலம் நடக்கும் பிறப்பு எனில் 2.5 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் வசூல் செய்கின்றனர் எனவும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். கட்டணம் அதிகம் என்றாலும் ஏழை எளிய குடும்பத்தினர் கூட தாய் சேய் பாதுகாக்கிறது தனியார் மருத்துவமனைகளில் நாடும் நிலை இருப்பதாகவும் திருமாவளவன் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தங்க மோதிரம் வழங்குவதற்காக செலவு செய்கின்ற 755 கோடி ரூபாயை கொண்டு அரசு மருத்துவமனைகள் ஒவ்வொன்றிலும் தனியார் மருத்துவமனைகளைப் போல அனைத்து உயரிய வசதிகளையும் கொண்ட பிரசவ வார்டுகளை உருவாக்குவதோடு தேவையான மருத்துவ பணியாளர்களை நியமிப்பது அனைத்து தரப்பினருக்கு பயனளிப்பதாக அமையும் எனவும் திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறார். அதைவிட மேலாக இத்திட்டத்தின் மூலம் பிறந்த குழந்தைக்கு போடப்படும் தங்க மோதிரம் ஒரு சில மாதங்களிலேயே குழந்தைகளின் கைகளுக்கு பொருந்தாமல் போய்விடும் எனவும் திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தமிழ்நாடு அரசு இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தது செய்யும் வகையில் பேசியிருப்பது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சர் எனும் பொறுப்புக்குரிய மாண்புக்கு உகந்தது அல்ல என்பதை சுட்டிக்காட்ட விரும்புவதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் அவருடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்.